Hi, hello everyone. Welcome back. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவே டெலிஷியஸான பன்னீர் மசாலா தோசை எப்படி பண்றதுன்றத பார்க்க போறோம். இது ரொம்ப டெலிஷியஸ், ரொம்ப ஹெல்தி, அதே மாதிரி செய்யறதுக்கும் ரொம்ப சிம்பிள். சோ இப்போ வாங்க எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். ஒரு கடாயை ஹீட் பண்ணிட்டு அதுல 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. அதுல கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயமா இருந்ததுன்னா ஒன்று போதும், சின்னதா இருந்துச்சுன்னா நீங்க 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதை நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் நீங்க வதக்கிக்கணும். இது நல்லா பொன்னிறமா வதங்கினதுக்கு அப்புறமா இதுல பெரிய தக்காளியா ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதுல ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மசாலாக்கு தேவையான உப்பை நான் இப்பவே ஆட் பண்ணிடுறேன். அப்பதான் தக்காளி நல்லா குக் ஆகும். இப்போ இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும், அதுக்காக இதை ஆட் பண்றோம். அடுத்தது காரத்துக்காக கொஞ்சமா மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது உங்களோட மிளகாய் தூள் எந்த அளவுக்கு காரமா இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்க பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 2 பொருள் தான் காரத்துக்காக நம்ம ஆட் பண்றோம், வேற எந்த மசாலாவும் இதுல கிடையாது. தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஒரு 150 கிராம் பன்னீர் இந்த மாதிரி உதுத்து வச்சிருக்கோம், அதை இதுல ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் பெரிய பெரிய பீசஸா இல்லாம சின்னதா உதுத்து எடுத்துக்கோங்க. இதை நல்லா நம்மளோட தக்காளி வெங்காயம் மசாலா இருந்துச்சு இல்லையா, அதோட மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு 4 to 5 மினிட்ஸ் இதை நல்லா குக் பண்ணணும். இந்த மசாலாவை நீங்க சப்பாத்திக்கும் சைட் டிஷ்ஷா யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும், அதே மாதிரி ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை ரெடி பண்ணிடலாம். இதுக்கு தோசை நல்லா கிறிஸ்பியா மொறுமொறுன்னு இருக்கணும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா தின்னா ஊத்திக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு சைடா குக் பண்ணணும். இப்போ நல்ல கிறிஸ்பியா அது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எந்த சைடு மசாலா வைக்க போறோமோ அந்த சைடில் இருக்கிற தோசையை கொஞ்சம் அடியில் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட மசாலாவை ஒரு சைடு ஆஃப் த தோசையில மட்டும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஃபோல்ட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு 20 செகண்ட்ஸ் தோசை தவாலையே விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்துட்டா நம்மளுடைய சூப்பர் யம்மியான பன்னீர் மசாலா தோசை ரெடி. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.